ஹாய்ங்க. நாங்கள் ஆலப்புழா பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே நடந்த சம்பவம், அங்கே இருந்த அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சுதாங்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஊஞ்சலில் விளாண்டாங்க 2 பேரும் குழந்தைங்கள்லாம். விளாண்டப்ப நானும் உட்காரணும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க. சின்ன பிள்ளைகள் விளாண்டோமா, பார்த்தோன்னே டக்குன்னு ஆசை வந்துருச்சு. சரி போனால் போதும், வீந்தா வீழலாம் அப்படின்ட்டு ஏறி உட்காந்து நான் 2 ஆட்டம் ஆட்டினேங்க. ஆடிட்டு வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்தா சுத்தம் பார்த்தோங்க. நமக்கு விளாட்ற மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க. சரி வா அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய்கிட்டே இருந்தோங்க. ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுல நிறையா இருக்குங்க அந்த பார்க்கில். ஆலப்புழா பார்க்கு நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், அந்த அம்மா உட்காந்துக்குனாங்களா, தம்பி முன்னிட்டு உட்காந்துருக்கானா, ஒரே சந்தோஷமாக போயிடுச்சுங்க. சின்ன ஆளுக்கு சுற்றி விட்டமாக விளாண்டுக்கிட்டு அடிச்சின்னு நடிச்சின்னு நல்லா அமக்கலமாக இருந்துச்சுங்க. அப்படியே அங்கேயும் ஒரு என்ஜாய்மெண்ட்டை போட்டு அடுத்ததுக்கு போனோங்க. அங்கே போய் நான் ஏறி உட்காந்துட்டு ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிச்சிங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் ஆகாது, நீ உட்காருன்னு சொல்லிட்டாருங்க. உட்காந்து அப்புறம் 2 ஆட்டம் ஆட்டிட்டு அங்கேயும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பயமாயிடுச்சிங்க. என்னை இறக்கி விட்டுரு, தம்பி மட்டும் ஆட்டுன்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டேங்க. அப்புறம் தம்பி ஆடிட்டுருக்கானா, நல்லா ஆட்டுப்பா நல்லா ஆட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சேர் மாதிரி இருந்துச்சிங்க. சரி பாப்பா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருந்தேன்னா, உட்காந்தோடனே அந்த அம்மாவுக்கு நல்லா சந்தோஷமாக ஆயிடுச்சிங்க. அடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு நல்லா உட்காந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்களா. பண்ணிவிட்டு சரிவா அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோங்க. நாங்கள் போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்தோங்க. அந்த வீடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே கார் ஓட்டுற இடங்க அது. சரி கார் ஓட்டுற இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே நனைஞ்சவங்களாம் உட்காரக்கூடாதுன்னுட்டாங்க, செருப்பு இல்லாமல் போக முடியாதுன்னுட்டாங்க. சரிவா அடுத்த கேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு உட்காந்துட்டேங்க. இங்கே உட்காந்து பார்த்தா அந்த அக்கா ஆன் பண்ணி விட்டாங்க. சுற்றுன்னு சுற்றுதுங்க. சுற்றுது பாப்பா தலை ட்ருன்னு சுற்றி வருதுங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கொஞ்சம் ஸ்லோவாக வைங்க அக்கான்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்துருந்தேங்க. உட்காந்தா என்னாலே முடியலங்க, தலைலாம் சுற்றுற மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பாப்பாவை சிரிச்சுக்கிட்டே இருந்தா, ஹாப்பியாக தான் இருந்தா, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தம்பியை பார்த்து சிரித்தா, தம்பியும் பார்த்து சிரித்தான். 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. சிரிச்சுட்டு இருக்கிற சரி என்ன பண்ணுறது, ஏறிப்பட்டோம், காசு வர விழுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேங்க. உட்காந்துருக்கும் போது பாப்பா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சொங்குன்னு ஆனதுக்கப்புறம் பாப்பா ஆனாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காக்கிட்டே சொல்லிட்டேன், அக்கா என்ன இறக்கி விட்ருக்கா, அவங்க மட்டும் சுற்றட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. அந்த அக்கா கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக ஆகட்டும் பாப்பா, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காரு பாப்பான்னுட்டாங்க. உட்காந்துருந்தா திரும்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க. ஆனால் ஒரு கேமுக்கு 50 ரூபாங்க. அங்கே என்ன டாஸ்க்கானாலும் விளாட்லாம். கார் ஓட்டுறது இருக்குது, நீச்சல் இருக்குது, நிறையா இருக்குதுங்க அங்கே விளையாடுறதுக்கு. பசங்களுக்கு சொல்ல முடியாத விளையாட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நல்லா என்ஜாய்மெண்ட்டு பண்ணலாம். போனால் பக்கத்தில் யாருன்னா நம்ம ஆளுங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறது இடம் அது. அப்புறமேலுக்கு பார்த்தா கீழே இறங்கிட்டோங்க. நாங்கள் இறங்கின உடனே எங்கள் ஸ்கூல்லேருந்து டூர் பசங்க வந்திருக்கும் போல இருக்குது. அதுங்க துப்புன்னு ஓடியாந்துருச்சுங்க. வந்தோடனே பாப்பா அதிசயமாக பார்க்குறா, என்ன இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சோடனே அப்புறம் சுற்றும் பார்த்தோங்க. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பாப்பா சுற்றி பார்த்துட்டு இருந்த உடனே என்ன பண்ணுறது, சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போய் பார்த்தோன்னே இவரு நல்ல இல்லடி நானும் ஒரு ரவுண்டு சுற்றுறேன்னு சொல்லிட்டு தம்பியும் எங்கள் வீட்டுக்கார ஏறி உட்காந்துட்டாங்க. அவங்களும் நல்லா ஸ்பீடில் சுற்றுறாங்க நல்லா சுற்றுறாங்கங்க. நானுங்க கீழே நின்றுக்கின்னு பயந்துக்கிட்டு இருக்கேன், தம்பி வாந்தைங்கேந்து எடுத்துருவானோ, தலை சுற்றுமோ அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவன் ஹாப்பி